அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஆசை இருக்குது. என்ன தெரியுமா? நான் சொர்க்கவாசி ஆகணும் அப்படின்ற ஆசை. அதனால நம்ம என்ன செய்யறோம்? வணக்க வழிபாடுகளை செய்யறோம், இபாதாத்துகளை செய்யறோம், குர்ஆன் ஓதுறோம், திக்ர் செய்யறோம், அல்லாஹ் கொடுத்ததுக்கு ஷுக்குர் செய்யறோம். அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறோம், எத்தீம்களுக்கு உதவி செய்யறோம், உறவுகளை அரவணைக்கிறோம், பள்ளிகளுக்கு கொடுக்குறோம், மதரசாக்களுக்கு உதவி செய்யறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நான் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் எல்லாத்துக்கும் உண்டு. அப்படிதானே? எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவானாக, ஆமீன். பெருமக்களே, இதை அடைவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வழிமுறைகளை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. உலகத்தில் வாழும் போதும் சரி, கடைசியா இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த நேரத்திலும் சரி, எப்படி இருந்தா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்ற வழிமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல எப்படி சொன்னாங்க? ஒருத்தருடைய உடலை விட்டும் உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்துல 3 விஷயங்களை விட்டும் நீங்கியவராக அவருடைய ரூஹ் பிரியும் என்று சொன்னால் அவருக்கு சொர்க்கம் உண்டு அப்படின்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல முதலாவது கிபர், பெருமை. 2வது பொது சொத்துல கையாடல் செய்யாம இருக்கிறது, பொது சொத்தை தன் வசம் ஆக்கி கொள்ளாமல் இருப்பது. 3வது கடன் நீங்கிய நிலையில இருக்கிறது, கடன் இல்லாம இருப்பது. இந்த 3ம் நீங்கிய நிலையில் யாருடைய உடலை விட்டு உயிர் பிரியுமோ அவர் சொர்க்கம் செல்வார் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பெருமக்களே, அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்வோம், யா அல்லாஹ் என்னுடைய கடைசி நிலையை நீ இப்படி ஆக்கி வச்சிரு. எப்படி? கிபர், பெருமை இல்லாம, பொது சொத்துல கையாடல் செஞ்சிடாம, கடன் இல்லாத நிலையில் எங்கள் ரூஹ்களை அல்லாஹ் நீ கைப்பற்றிக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். நம்முடைய கடைசி நிலையை அல்லாஹ் கைரானதாக ஆக்கி தருவானா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.